கூகுளில் சில விஷயங்களை நீங்கள் தேடினீங்கன்னா thousands and thousands of solutions கிடைக்கும். ஆனால் சில விஷயங்கள் thousands and thousands, lakhs and lakhs of solutions கிடைச்சாலும் நாம் தேடுற விஷயத்துக்கு பதிலே கொடுக்காது. அப்படி ஒரு டாபிக் தான் இந்த மைண்ட் கண்ட்ரோல். Why controlling the mind is very difficult all the time? Because நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாய்ஸை இது வரைக்கும் எடுத்ததில்லை. இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் கேட்காத விஷயங்களை மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கண்ட்ரோலிங் த மைண்ட் டியூரிங் ட்ரபிள்ஸ், கிரீவ்ஸ், சேலஞ்சஸ், sadness and sorrow, fear, embarrassments, insults, obsessions, இந்த மாதிரி ஏற்படுற எல்லா விஷயங்களுக்கும் கில் தி இன்ஜின் ஸ்விட்ச் தான் மைண்ட் கண்ட்ரோல். பட் அதை நம்மளால் செய்ய முடியல. ஒரு சூட்டபிளான சொல்யூஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்மளால் செலக்ட் பண்ண முடியல. பிகாஸ் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சாய்ஸஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு சாபமே. நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க, ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் த மைண்ட்? ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் த லாஸ் ஐ ஹேட். ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் த நெகட்டிவிட்டி. ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் த ட்ரபிள் தட் ஹஸ் ஹேப்பன். திரும்ப திரும்ப அதை என்னை ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெளிவாக மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அறிவும் நாலேஜும் அவேர்னஸும் நம்மளுக்கு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் அது ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ் ஆர் கப்புள் ஆஃப் அட்டாக்கிங் பேரடாக்ஸ். அட்டாக்கிங் பேரடாக்ஸ் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது, அந்த மைண்டு நம்மளை ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன வழிமுறைகளை தான் இந்த இடத்துல நான் அட்டாக்கிங் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அட்டாக்கிங் இன் த ஃபேஸ் ஆஃப் தி ட்ரபிள் விச் இஸ் ரியலி மேக்கிங் யுவர் மைண்ட் கெட்டிங் கொலாப்ஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் பேரடாக்ஸ், the whatever it takes mentality. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு, உங்களுடைய மைண்டில் ஒரு ஹாண்டிங் அப்படிங்கிறது நடக்குது, அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. முதல்ல என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் தான் பார்த்துக்கணுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டி. whatever it takes அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பாட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி you got to be really accepting the problem. உங்களுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் மைண்ட் கண்ட்ரோலில் நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் பேரடாக்ஸ். அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்ளம் வந்தாச்சு, நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். யூ காட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் த வே தட் யூ ஆர் டீலிங். யூ காட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் த கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் யூ ஆர் ஃபீடிங். அதாவது ஒரு உணவை நீங்கள் உடம்புல ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த உணவில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படின்றது உடம்புல சேர்றது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடுத்த ஃபர்தர் கப்புள் ஆஃப் மந்த்ஸுக்கு. அதே மாதிரி whatever you are feeding into the mind அப்படிங்கிறது தான் அடுத்து உங்களுடைய 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கான அஸ்திவாரம். தாட்ஸ் பிகம் திங்ஸ். ஸோ when you are really careful about what you are thinking, when you are really choosy about what you are feeding your mind, so இந்த டைமில் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதோடைய எனர்ஜி தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். உங்களால் மைண்ட் கண்ட்ரோலை ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டால், the feeding is wrong. இப்போது 10 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும், ஓகே ரைட், ஸ்டாக் மார்க்கெட்டோடைய இந்தியன் ஆப்ரேஷன் டைம் அது. ஸோ அந்த 10லிருந்து 3 அப்படிங்கிறதுல பல விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்க ஒவ்வொரு ரகமும் இந்த 10லிருந்து 3க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை அவங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங் பண்ணிவிட்டு அதிகமாக ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறதுலையே அந்த 10 to 3ங்கிற அந்த டைமை யூஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். அவர் ஃபீடு பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான். தட்ஸ் வாட் த ஃபீடிங் தட் ஹீஸ் ஆர் ஷீ இஸ் கிவிங். அண்ட் அதுக்கு பேஸ் பண்ணி தான் எந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மேலே எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இளைஞருடைய வாழ்க்கை. ஸோ அதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அ ரீப்ளேஸ்மெண்ட். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீடிங் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருந்து ஆரோக்கியமான ஃபீடிங்கை மட்டும்தான் என்னுடைய மைண்டுக்கு நான் தாட்ஸாக கொடுப்பேன். ஸோ whatever it takes, இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களை நான் சேகரிக்க போகிறேன், இந்த விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட், நோ மோர். அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 2 or 3 months ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் திஸ். இப்போ மார்ச் மாதம் ஐபிஎல் வருதுன்னா மார்ச் டு மே 2 மாதம் அந்த கிரிக்கெட் திருவிழா நடக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த 2 மாதம் நடக்கிற அந்த ப்ரோக்ராம் மேலே அந்த ஃபாலோயிங் அப்படிங்கிறது போச்சுன்னா தட் இஸ் வாட் ஹி ஆர் ஷி இஸ் ஃபீடிங் இன் டு த மைண்ட். ஒரு ஸ்போர்ட்டை பற்றின ஃபீடிங் அப்படிங்கிறது தான். அதில் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஃபோர்காஸ்ட் ஆர் வெரி பிக்
ப்ராஸ்பரஸ் growth மைண்ட்செட்டுங்கிறதுலாம் அது எதுவும் கிடையாது. ஓகே, அதுவும் என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது. அதில் என்ன growth மைண்ட் செட் இருக்க போகுது? ஸோ அந்த ஃபீடிங் உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோலோட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், பிகாஸ் த பர்சன் இஸ் வெரி பிஸி கன்சியூமிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்போர்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 or 3 months. அதில் growthக்குன்ட்டு எதுவுமே இருக்காது. வேறஸ் ஒரு 2-3 கம்பெனிஸோடைய growth, ஒரு 2-3 கம்பெனிஸ், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மாதிரியே ஃபெலோ பிஸ்னஸ்மேன் ஒரு 2-3 பேர்த்தோடைய அவங்களுடைய ப்ராக்ரஸ், அவங்களுடைய growth ரேட் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 மாதம் செலவு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன் அல்லது பிஸ்னஸ் உமன் எடுக்கிறாங்கன்னா, தட்ஸ் வேர் த எனர்ஜி ஃப்ளோஸ். whatever it takes, I'm going to do this அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கிங் பேரடாக்ஸை, அந்த தாட்ஸ் ஃபீடிங் அப்படிங்கிறது அவங்க எதில் செலுத்துறாங்க, அவங்களுக்கு எது வேணுமோ அதில் செலுத்துறாங்க. there is a lot of scope for growth mindset there. அந்த இடத்துல அவங்க அந்த பிஸ்னஸை பற்றி மட்டுமே அந்த 3 மாதம் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, the feeding that is happening into the mind makes their mind stronger, makes their physique stronger, and makes the willpower even more strengthened. So இதுதான் நம்மளுடைய first attacking paradox. Whatever it takes, let me be very careful with my thoughts feeding. முதல்ல மைண்டுக்கு கொடுக்குற ஃபீடிங்கில் ஜாக்கிரதையாக இருக்கு. அப்போ தான் மைண்ட் கண்ட்ரோல் தானாக நடக்கும். ஓகே, if you are not having any control over the food that you are intaking, then how can you have the control over your physical health? And same applies to the mind. So இதனுடைய first step. ரெண்டாவது அட்டாக்கிங் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது, ஒரு இன்சல்ட்டோ, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ, இல்லை ஒரு சோகமாக வந்து நம்ம மைண்டை தாக்கும்போது அப்போது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்ச்சிங் ஃபார் வாட் இஸ் குட் இன் தேர். அதாவது நடந்திருக்கிற இந்த ஸ்டார்மில் எனக்கு நல்லதாக என்ன இங்கே கிடைக்குது? What is the good thing that has happened here? Yes, it's an embarrassment. Yes, it's a failure. Yes, it's a fear. But இதில் இருக்கிற நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று ஹிட்டனாக இருக்கிற, I mean, the kind of the nugget, the purified gold that is hidden in this scenario. அந்த நிகழ்வில் எதை நல்லதுன்னு எடுத்துக்கலான்னா, மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்தா எது இந்த இடத்துல நல்லது. Searching for what is good there. That's the next attacking paradox. அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற அந்த விஷயத்தை அட்டாக் பண்ணுறதுக்கான பேரடாக்ஸ் அப்படிங்கிறது சர்ச்சிங் ஃபார் வாட் இஸ் குட் ஹியர். கொஞ்சம் நீங்கள் அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே வந்துட்டு வாண்டரிங் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, இது எவ்வளவோ பரவாயில்ல. யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த மெட்டமார்ஃபாசிஸ், ஒரு விதமான சேஞ்ச் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க. தட் இஸ் மச் பெட்டர். மூணாவது அட்டாக்கிங் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது ஓவர் திங்கிங், அப்சசிவ் திங்கிங் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான டெக்னிக். இட்ஸ் கால்ட் அஸ் த பிளான் ஸ்பேன். அதாவது ஒரு டைம் ஸ்பேனாக அதை கருதி அங்கே வந்து ஒரு பிளானிங் பண்ணணும். என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே ஃபைன், ஸோ ஐ எம் டிஸ்டர்ப்ட், மை மைண்ட் இஸ் அண்டர் கம்ப்ளீட் ஸ்பென், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அடைஞ்சிருக்கேன்னு எனக்கே உறுதியாக தெரியுது. சரி, இந்த இடத்துல நான் என்ன பிளான் பண்ணுறது, இந்த சேலஞ்சிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு, இந்த ஒரு விதமான இந்த ஸ்பின்னிங் அரவுண்ட், இந்த ஸ்டார்ம்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு பிளான். அதுதான் இந்த இடத்துல பிளான் ஸ்பேன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னென்னலாம் பிளான் பண்ணலான்னு சொல்லி கேட்டால், வாட் கேன் ஐ லேர்ன், வாட் கேன் ஐ அவாய்ட், ஆர் வாட் கேன் ஐ ஸ்ட்ரென்தன் இன் மை செல்ஃப். எனக்குள்ள என்னென்ன விஷயங்களை நான் கற்றுக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் மனதளவில் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் எந்தெந்த விஷயங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டா இன்னும் மனதளவில் நான் ஆரோக்கியமாக இருப்பேன். ஸோ இப்படி நம்மளை வந்துக்கிட்டு அப்படியே ஒரு மென்டல் போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறத பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளமை விட்டு கொஞ்சம் விலகி நின்று, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ ஹாவ் டு சேஞ்ச், what are the things that I have to grow, I have to avoid, I have to strengthen so that I can become a better personality அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளானிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா அது ஒரு அட்டாக்கிங் பேரடாக்ஸ். அப்சசிவ் திங்கிங், அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பயப்படுறது, அப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற நம்மளுக்குள்ளே இருக்கிற சந்தேகம், அப்படின்ற மாதிரி மைண்டு ஸ்பின் ஆகிற தருணங்களில் நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக அமையும். ஸோ அது இன்னொரு பேரடாக்ஸ். Just try using it. The next attacking paradox is whiteboard declutter. ரொம்ப சிம்பிளான ஒன்று. நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறது ப்ரூஸ்லி சொன்ன ஒரு விஷயந்தான். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம்
டெக்னிக்கலாக அதை நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேப்பரில் எழுதி அதை அப்படியே எரிச்சிரு அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லுவார் இல்லையா? அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு மீமில் இல்லை ஃபேஸ்புக் பேஜில் இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருப்பீங்க. ஒரு 3x3 or 2x2 ஒயிட் போர்டு அண்ட் மார்க்கர். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளமை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் டவுன் த ப்ராப்ளம் அண்ட் வாட் ஆர் ஆல் த பெயின் that you are experiencing because of the problem and how disturbed the mind is because of that problem and who are the persons connected with it. இந்த ப்ராப்ளமுக்கு வந்துக்கிட்டு சில மக்கள் இருப்பாங்க இல்லையா, சில பெரிய மனுஷங்க, அவங்க எல்லாம் யார்? அவங்க எல்லாம் வந்து டார்கெட்டிங், உங்களை டார்கெட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. பட் somehow life brought them to you and they are giving you these problems. ஸோ அவங்க யாருங்கிறத எழுதுறது, அந்த ஒயிட் போர்டு ஃபுல்லாக அதை எழுதி அதுக்கப்புறம் நீட்டாக டஸ்டர் எடுத்து அதை அழிக்கும்போது த மைண்ட் கெட்ஸ் கம்ப்ளீட் டீக்ளட்டர். ஸோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டக்குன்னு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். நீங்கள் கேள்விப்பட்டது தான், ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமானது தான், ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் போர்ட் டீக்ளட்டர், ரைட்? ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு ஒயிட் போர்ட் வாலில் ஹேங் பண்ணுற அளவுக்குங்கிறது இல்லை, சின்ன ஒயிட் போர்ட் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி மார்க்கரை யூஸ் பண்ணி எழுதுங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எழுதும்போது நல்ல விஷயமா இருந்தால் க்ரீன் இங்க், ஒரு மோசமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கெட்ட அனுபவம் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ரெட் இங்க், பிளாக். கலர் டிஸ்இன்டகிரேஷனில் போகும்போது பிரெயின் வில் பி ஏபிள் டு grasp couple of things very clearly. ஸோ இது வந்து இவன் எதிர்பார்க்குறான், இவனுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பண்ணிவிட்டு கடைசியில் வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு வேண்டாத நீங்கள் அழிக்கும்போது, தட்ஸ் கால்ட் அஸ் ஒயிட் போர்ட் டீக்ளட்டர் and it's a beautiful mind control mechanism. And the last attacking paradox I would like to give you is breathe candle meditation method. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு டீப் பிரீத்திங், அடுத்து 5 நிமிஷத்துக்கு கேண்டில், ஃபோக்கஸிங் ஆன் த கேண்டில், கடைசி 10 நிமிஷம் ஒரு சின்ன மெடிடேஷன். கேண்டிலில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன் 5 நிமிஷம், அதையும் நான் 10 நிமிஷம் பண்ணிக்கிறேனே, மொத்தமாக ஒரு ரவுண்டாக ஒரு 30 மினிட்ஸ் இதை நான் செய்கிறேன். ஃபைன், பை ஆல் மீன்ஸ் யூ கேன் டூ தட். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நல்ல டீப் பிரீத்திங் அண்ட் டீப் எக்ஸேலிங். பிரீத் இன், ஹோல்ட், எக்ஸேல், பிரீத் இன், ஹோல்ட், எக்ஸேல். ஒரு 15-20 தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு. சரி, வேண்டாம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணல, 10 நிமிஷம் எடுத்துக்கிறதா அப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நிம்மதியாக இருக்கணும்ல வாழ்க்கையில். ஒரு அரை மணி நேரம் அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஸோ 10 மினிட்ஸ் ப்ரீத்திங், ரைட்? அந்த ப்ரீத்திங் முடித்த பிறகு கண்ணை திறந்துக்கோங்க. லைட் அப் அ கேண்டில் அண்ட் சைக்கோகைனசிஸ். அந்த கேண்டில் ஃப்ளேமை வந்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூ கேன் பிளிங்க் யுவர் ஐஸ், ஆனால் concentrate and have the retention only on the candle light, okay, for the next 5 minutes. அதுக்கப்புறம் close your eyes. The beautiful thing is breathing 10 நிமிஷம் முடிச்சுட்டு 5 நிமிஷம் கேண்டிலை பார்த்த பிறகு மனசு ஒரு விதமாக ஆர்கனைஸ் ஆகிடும். நீங்கள் கண்ணை மூடின பிறகு அந்த கேண்டிலுடைய ஃப்ளேம் அப்படிங்கிறது அந்த கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஹேவிங் எ ஃபோக்கஸ் ஆன் அ ஹோலி லைட். அந்த ஒரு ஃப்ளேம் மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கும்ல, அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்படி மெடிடேட்டிவாக இருக்குது. ஸோ அந்த 10 மினிட்ஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது 3வது ஃபேஸ். ரிமெம்பர், த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் 10 மினிட்ஸ் ப்ரீத்திங், செகண்ட் ஃபேஸ் இஸ் 5 மினிட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் த கேண்டில் ஃப்ளேம், அண்ட் த தேர்ட் அண்ட் 10 மினிட் ஃபேஸ் இஸ் ஃபார் மெடிடேட்டிங். ஸோ இந்த 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் அப்படிங்கிற இந்த ஸ்பேன் எடுத்துகிட்டு நீங்கள் கண்ணை திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ரிலீஃப். ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் மைண்டை போட்டு பயங்கரமாக ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு புது இன்சைட் உங்களுக்கு கிடைச்சதான் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த கப்புள் ஆஃப் அட்டாக் பேரடாக்ஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமனாக உங்களுக்கு புரியும். என்னென்னா, இட் இஸ் ஆல் யூ அண்ட் யூ ஒன்லி. உங்களால் மட்டும்தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் எல்லா தப்புக்கும் பிரச்சனையாக இருக்குது. இட் இஸ் அ சாய்ஸ். இட் இஸ் நாட் அபவுட் கேன் யூ டூ இட், இட் இஸ் அபவுட் வில் யூ டூ இட். தமிழில் சொல்லணுன்னா, உங்களால் அது முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். கண்டிப்பாக இந்த மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடான விஷயங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன்.
அது போக இதுக்கு முன்னாடி நான் இதே யூடியூப் சேனலில் மைண்ட் கண்ட்ரோலை பற்றி நான் என்னென்னலாம் பேசியிருக்கணும் அது எல்லாத்தோட வீடியோஸையும் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு கோர்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற மற்ற வீடியோ லிங்க்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலிருந்து ஏதாவது ஒரு இன்சைட் உங்களுக்கு கிடைக்கும். only one life, only one mind of yours, thousands of ideas. And அந்த ஐடியாஸில் இல்லை இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபைன், கோ ஃபார் இட். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நான் பாஸ்டில் பண்ண ஏதாவது ஒரு வீடியோடைய ஐடியாஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா ஃபைன், கோ ஃபார் இட். ஏதாவது ஒன்று நான்ட்டு இல்லை, வேறு யாராவது ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா கூட அதை முதல்ல லேர்ன் பண்ணி நோட்ஸாக ஜேர்னல் எழுதி வச்சிங்கன்னா தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணும். ஓகே, இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கன்சிடர் திஸ் வீடியோ as a special one. All right? Thank you. This is Manikandan Sundaresan, resting the case. Until I meet you in the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life. Live strong. Work out really hard for your body. Meditate really well for your mind. Life is very easy. Don't make it tough. Jai Hind.